வணக்கம் மக்களே, சும்மா சேனலுக்கு வந்து எல்லாருக்கும் வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன சேனலில் வந்து வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். யாருக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ் அண்ணாக்கும் சபரிக்கும் தான். இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சின்ன கான்செப்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். என்னென்னா, இந்த நயன்தாராவோட அன்னபூர்ணி படத்தில் வந்து நோ பாயில் நோ ஆயில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். அதாவது அடுப்பு எதுவுமே இல்லாமல் நெருப்பு எதுவும் இல்லாமல் வந்து சமைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் வந்து எங்கள் ஏரியா கிட்ட பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸாக, அது அவங்களுக்கு சொல்ல இந்த மாதிரியான இடங்கள் தான் அப்படிங்கிற வந்து சீ அப்படின்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களோட ரியாக்ஷன் என்ன அப்படின்ட்டு லைவாக வந்து கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ கிறிஸ்டனா வந்து இங்கே பைக்கில் வெயிட்டிங்கு, எங்கே போகிறோம், என்ன டீம், என்ன மேட்ச்ன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காரு. அண்டர்டேக்கர் வந்து லொக்கேஷன் அனுப்பியாச்சு நான் அவருக்கு. அவர் டைரெக்டாக வந்துடுவார். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அங்கே வந்து வென்யூவில் உங்களை சந்திக்கிறேன். பை. வணக்கம், வெல்கம் பேக். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆரோக்கிய அன்னம் அப்படின்ட்டு ஒரு நோ பாயில் நோ ஆயில் ரெஸ்டாரண்ட்டில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 பேரும் கூட்டின்னு வந்திருக்கிறேன். நான் வீட்டுல மட்டும் தான் வெஜ் சாப்பிடுவேன். என்ன கூட்டு லாக் பண்ணி எங்க வந்து மாட்டி விட்டுருக்க பாத்திருக்கியா? வெஜ் மட்டும் சாப்பிட போறது இல்ல, அரவேக்காடும் சாப்பிட போறேன். ஐயோ ஐயா, நீங்க ஹஸ்பண்ட்னா நீங்க வாய்க்கீங்க, என்னையே கோத்து வர்றீங்க. எது நாகார்ஜுனாவா? ஐயா, அடுப்பு இல்ல, எண்ணெய் இல்ல, ஆரோக்கியம் இல்லையா? ஓ, ஆரோக்கிய அண்ணா, சாரி. இருக்கு இல்ல, எண்ணெய் இல்லன்னா அது உணவே இல்லைங்க. இருக்கு, சாப்பாடு இருக்கு, எதுவும் பண்ணாம இருக்கணும். ஆரோக்கியம் இருக்கான்றது தெரியல. ஒரு கேரட் வந்து துருவி விட்டா சாப்பிட மாட்டியா? சாப்பிடுவேன். அதே மாதிரிதான் அது, அப்படின்னு நினைச்சு சாப்பிடு. சரி, நான்வெஜ் கிடைக்குமா? அப்புறம் சும்மா அப்படின்னு வைக்கலாம்னு பார்த்தோம். அழகாப்பட்டது மக்களே, எங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. செம்பருத்தி தானே, செம்பருத்தி ஜூஸா, எனர்ஜி ட்ரிங்க், சத்து டானிக். ஆக்சுவலா இந்த ஹைபிஸ்கஸ் இந்த டீ இருக்குல்ல, இதுக்கு ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு. நயன்தாரா சீமோர். ஓகே, நல்லாதான் இருக்கு. குட் ட்ரை. ஆரம்பம் இனிதே இருக்கு. நயன்தாராவின் ரெக்கமெண்டேஷனால் இதை நாங்க குடிச்சிருக்கோம். சீமோர். இப்போதைக்கு 2 ஃபுல் மீல்ஸ், 1 ஆம்லா, 1 கர்லிக். ஒரு வழியா ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்க சாப்பிட்டீங்களா ஆல்ரெடி? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். முன்னாடி கேட்டேன். என்ன இளவுனே தெரியாம கூட்டு வந்திருக்கா. வீட்ல அவல் வந்து அப்படியே சாப்பிட்டுருக்கேன், ஊற வச்சு. நல்லா இருக்கும். சரி, இப்போ நோ பாயில் ஆயில்ல நம்ம சுடு தண்ணி கேட்கறோம்னா என்ன பண்ணுவாங்க? தெரிஞ்சு இந்த வீடியோ முடியறதுக்குள்ள எதையாவது பேசி நம்மள வந்து வெளியே அனுப்பிட போறான் இவன் கூட. இவங்க 2 பேரும் வந்து உடம்பையா நிக்க போறாங்க. அதுக்கு ஆனா இது வேற என்ன வாழைப்பூ வடை இருக்கு, நல்லா இருக்கு மக்களே. இது பன்னீர் ரோஸ் வடை இருக்கு. ஒரு நிமிஷம், இது எல்லாமே நோ பாயில் தான். நோ பாயில் நோ ஆயில். சொல்லுங்க, வடை எப்படி செய்வீங்க? வரும் பாருங்க. ஓகே ஓகே, ரைஸ், சாப்பாடு, ஃபுல் மீல்ஸ். அந்த சைடு இது வந்து கறி சாதம், இது வந்து நெல்லிக்காய் சாதம். என்னது? சொரக்காய் சாம்பார். சொரக்காய் சாம்பார். இது வந்து வாழைக்காய் புளிக்குழம்பு. இது வந்து துளசி ரசம். இது வந்து தேங்காய் பாலில் செஞ்ச மோர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்காய் விதை, பூசணி விதை இதெல்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து பாதாம் பிசின் பாயசம். இது பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை துவையல், வாழைப்பூ வடை, நேச்சுரல் பீடைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ், குல்கண்டு, பீட்ரூட்டு, ட்ரை சீட்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து பச்சை பயிறு முளைக்கட்டி தானியம் ஸ்வீட்டு. இது வந்து கோவக்காய் பெரட்டல். இது வந்து பீட்ரூட் பொரியல். இது வந்து வெண்பூசணி பச்சடி, சொரக்காய் ஊறுகாய், அவுளில் பண்ண லெமன் சாதம். இது வந்து கருவேப்பிலை துவையல். இது வந்து அவுள் சாதம். இந்த அவுள் பேர் வந்து சீரக சாம்பார். இதில் வந்து உங்களுக்கு சீரக சாம்பார், துய்ய மல்லி, அது மாதிரி ஒரு 4-5 வெரைட்டி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவக்காய், பீடை, வடை, பாயசம் 4 தான் லிமிட்டு, மிச்சம் எல்லாமே அன்லிமிட்டட். இது பீடா, வடை, பாதாம் பிசின் பாயசம். இது மிச்சம் எல்லாம் அன்லிமிட்டட். மிச்சம் எல்லாமே அன்லிமிட்டட். நன்றி. பீட்ரூட் பொரியல், ஆம்லா ரைஸ், சொரக்காய் சாம்பார், வாழைப்பூ வடை.
ஓகே, முதல்ல எதை சாப்பிடலாம்? ஓகே, முதல்ல வந்து when your non vlogger friend joins your team problem நயன்தாரா விக்னேஸ்வரன் மூணாவது வீடியோவா இந்த ஜோக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். எத்தனை நாள் பண்றீங்களோ அந்த தடவை போடுவேன், போட்டுனே இருப்பேன். சாப்பிடுங்க. இந்த படம் எதுவும் இல்ல. நீங்க வரீங்க இல்லடா, வேணாம், பரவாயில்ல. நோ மேன். சார் பல்லதுனா கூட ஓ படம் நல்லா இருக்கு. அப்படியா? டேய் பச்சையா இருக்குடா. ஆமா, பின்ன எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு வடை பிடிச்சிருக்கு. வடை நல்லா இருக்கு. வடை நல்லா இருக்கு. இதுதானே சாம்பார் சொன்னா சரில. ஓகே, நெக்ஸ்ட். உன் தட்டுக்குள்ளே இருந்துச்சா? ஆமா, அது சாம்பார் தான். அவ்வளவு நல்லா இருக்கு. என்ன சாப்பிடுறேன்னு நான் தெரியல. பீட்ரூட்டுக்கு போறேன். ஆக்சுவலி நீங்க நல்லா தான் இருக்கு. நீங்க வாங்கினது கருவேப்பிலை, இது ஆம்லாவா? ஆமா ஆமலா இருக்கு. ஆம்லா கூட சாம்பார் வித் பீனட்ஸ் நல்லா தாங்க இருக்கு. சில அவுள் டேஸ்ட் தான் டாமினேட்டிங்கா இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எனக்கு ஆம்லா டேஸ்ட் தெரியல பெருசா. ஆனா நல்லா இருக்கு. ஆமா, ஆம்லாட் தெரியல. ஆனா அவுளே நல்லா தான் இருக்கு. சொல்லுங்க. ஆமா. வாழைப்பூ வடை, கருவேப்பிலை துவையல். இப்போ இது எங்களுக்கு கொடுத்தது என்ன வடை? டூ வடை. ஓ ஓகே. சரி, லெமன் ரைஸ் நல்லா இருக்கு. அதுல லெமன் டேஸ்ட் தெரியல, பட் அது லோட்டஸ் சொன்னீங்களா? லோட்டஸ்ல வந்து நாங்க மில்க் ஷேக் கூட ஃப்ளவர் தரோம் அழகா. அது ரெடி பண்ணி நீங்க போகும்போது கொடுத்துட்டு போயிடணும். லோட்டஸா கொடுத்துட்டு போயிருக்குமா? ஃப்ளவர் மட்டும் கொடுத்துட்டு போயிடணும், ஜூஸ் குடிச்சிருங்க. சரி ஓகே, பிரச்சனை இல்ல. நான் எங்களுக்கு ஓகே ஓகே ஓகே. நீங்க கொடுத்தாலே எங்களுக்கு லோட்டஸ் வேண்டாம். பிங்க் பிங்க். இது வந்து ஊறுகாய்னாங்க. சூப்பரா இருக்கு. இதுவா ஸ்வீட்? ஆனா நல்லா இருக்கு. பச்சை பயிறு நல்லா இருக்கு. ஸ்வீட்டா? ஸ்வீட் தான். ஃபுல் ஸ்வீட்டா? ஆமா நல்லா இருக்கு. சூப்பரா நல்லா இருக்கு. ஒரு மாதிரி ராவா இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்கு. லோட்டஸ் மில்க் ஷேக். இதுக்கு அவளோட சைட் டிஷ் தனியாவே நல்லா இருக்கு. அவ்வளவுதான் எனக்கு வந்து இந்த சாப்பாட்டை கொண்டு போகுது. அப்படியா? அப்படிங்களா? ஸ்ப்ரவுட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு மக்களே. ஸ்வீட்டா தான் இருக்கு. ஆனா நல்லா இருக்கு. ஆமா. பீட்ரூட் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்துச்சு? எல்லாமே இதுக்கு அவ்வளவு தவிர எல்லாமே ஓகேவா இருக்கு. அவ்வளவு கவரையா? ஆமா அவ்வளவு தாண்டா நல்லா இருக்கு. எனக்கு செட் ஆகுது. சைட் டிஷ் கொடுத்தா சாப்பிட்டே இருப்பேன் நானு. ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே சூப்பரா சாக்லேட் இருக்கு. பாயசம். கோவக்காய் வந்து அந்த ரானஸ் தெரியுது, ஆனா நல்லா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. நோ பாயில் நோ ஆயில் இஸ் பேசிக்கலி கேலரி கம்மி, கார்ப்ஸ் கம்மி, ஃபைபர் அதிகமா இருக்கு எல்லாத்தையுமே. ஆனா இந்த இந்த இதுனா முளையா இந்த முளை கட்டின பயிர்ல மட்டும்தான் கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கு. என்ன அது? நாட்டு சக்கரை. நாட்டு சர்க்கரையும் தேங்காய் போட்டிருப்பாங்களா? தெரியல. நாட்டு சக்கரை போட்டுருக்காங்க நினைக்கிறேன். நாட்டு சக்கரை தேங்காய் மேபி போட்டுருக்கோம். தேங்காய் டேஸ்ட் மைல்டா வந்து அவ்வளோதான். இது தவிர மீதி எல்லாமே சரியான ஃபைபரு, லோ கார்ப்ஸ், சுகரும் கம்மி. நல்லா இருக்கு. வள்ளல் டாக்டர் பிரைம் பிரான்ஸ். டாக்டர் அப்ரூவ்டு. டாக்டர்ஸ் இன்சைட்ஸ். அப்ரூவ்டு. நான் அப்பளம் பார்த்தனே உங்களுக்கு. அது பாயில். ஓ பாயில். பாயிலும் இருக்கு. ஓ அதாவது அது உண்மையான ரைஸ் தானே. அப்ப சாப்பிட்டு நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. ஓ ரைஸ் மாதிரியே இருக்கு. கிச்சன் இருக்கீங்க. ஓ ஒன்று வந்து லோ ஆயில் நம்பர், ஒன்று பாயில். ஓ நிறைய செல்ல இருக்கலாம். இல்ல ஆனா உண்மையா நல்லா தானே எல்லாமே நாங்க கூட ஒரு மாதிரி எதிர்பார்த்துட்டு வந்தோம். நல்லா தான் டேஸ்டாவே இருக்கு. மக்களே, இந்த வீடா இருக்கவங்க அதுக்கு நடுவுல ஒரு க்ளோவ் இருக்கு பாத்துக்கோங்க. அதையும் சேர்த்து கடிச்சிடாதீங்க. நல்லா இருக்கு. அதையும் சேர்த்து தான் கடிக்கணும். அதான் மெயின். ஆமா, அதையும் சேர்த்து அந்த க்ளோவ் சாப்பிட்டது இல்லையாடா நீ? நல்லா இருக்கும்டா. ஏன்டா கோல்கேட்ல க்ளோவ் போட்டா மட்டும் திங்கிறீங்க? கோல்கேட்ல திம்பிகளா? இது வந்து மோர் தானே சொன்னாரு, இது தானே சொன்னாரு. மோர் தான். கோகனட் தேங்காய் பால்ல மோர். தேங்காய், குக்கும்பரு, பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு விதையை போட்டு தேங்காய் பாலோட எடுக்கு. இது மிக்ஸ் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சி அது வந்து பாலை எடுத்து அது வந்து லெமனு சால்ட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அது வந்து ஆக்கி கொடுப்பாங்க. ஓ மிக்ஸிலாம் யூஸ் பண்ணலாமா? அடுப்பு மட்டும் தான் யூஸ் பண்ணக்கூடாது. மிக்ஸி தான் இது பேசு. மிக்ஸி ரூல்ஸ்லாம் உண்டு. நோ பாயில் நோ ஆயில் மட்டும் தானே. ஓகே நைஸ். நல்லா இருக்கு. மோர் மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆக்சுவலா மோர் தான்மா அது. கோகனட் மில்க்டா. நீங்க கூட
ஆமா, அப்படியே மோர் மாதிரி தான் இருக்கு. பெரிய வித்தியாசம் தான் எதுவும் இல்ல. லைட்டா ஒரு இதெல்லாம் மோர் மாதிரி தான் இருக்கு. அந்த hint of coconut coconut taste தெரியுது. வருது. பட் சூப்பரா இருக்கு. அந்த பீடா சூப்பரா இருந்துச்சு. பட் இவங்கலாம் சொல்ற மாதிரி அந்த ஃப்ளோ வந்து கொஞ்சம் எனக்கு பிடிக்கல. நல்லா இருக்குப்பா. சங்குப்பூ எனர்ஜி ட்ரிங்க். சங்குப்பூவா? நல்லா இருக்குங்க. ஓகே, சங்குப்பூ எப்படி இருக்குன்னு குடிச்சு பாக்குறேன். எல்லாருக்கும் கொடுங்க, கம்யூனிசம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. லேடிஸ் ட்ரிங்க் மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. சீனி தண்ணி மாதிரி தான் இருந்தது. நம்ம சங்கு தெரியல அந்த டேஸ்ட் எனக்கு. நல்லா தான் இருக்கு. அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் இல்லல்ல. ஆமா. தாமரை கண்டங்கள் கிண்ணங்கள். Not your type. இது என்னது? லோட்டஸ் மில்க் ஷேக். Lotus milk shake. நல்லா இருக்கு. ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்கு. Oh, okay. நீங்க உனக்கு அக்கறை எல்லாம் பண்ண பன்னீர் படி அக்கு. அப்படி ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்கு. பட் ஒரு சின்ன ஃப்ளேவர் சேஞ்ச் இருக்கு. அது ஏலக்காய் போட்டிருக்காங்க அவ்வளவுதான். தேங்காய் பால். தேங்காய் பால்ல ஏலக்காய் தட்டி போட்டிருக்காங்க. தேங்காய் பால் ரொம்ப டாமினேட்டிங். நல்லா இருக்கு. சரி, மீன் டைம் உங்களோட ரேட்டிங்ஸ் கொடுங்க ப்ரோஸ். ஃபர்ஸ்ட் மீல்ஸுக்கு நீங்க என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க? மீல்ஸுக்கு நான் வந்து 10க்கு 10க்கு நான் ஒரு 8 to 10 கொடுப்பேன். அந்த ரேஞ்சில கொடுப்பேன். ஒரு 8 கொடுப்பேன். பிரைஸ் வந்து 250. 250 அது. ஆமா. 250 பட் ஓகே, அது வந்து அன்லிமிட்டெட் தாங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நாட் பேட். ஒரு 7 or 8 கொடுக்கலாம். 250ங்கிற விலை மட்டும் கொஞ்சம் கூடயா இருக்கு. மற்றபடி இட்ஸ் குட். வெரைட்டி ரைஸ் 100 ரூபா. வெரைட்டி ரைஸ் 100 ரூபாயா? 100 ரூபா அந்த குவான்டிட்டிக்கு வந்து கொஞ்சம் கம்மின்னு, ஐ மீன் விலை அதிகம், குவான்டிட்டி கம்மின்னு தான் சொல்லுவேன். பட் டேஸ்டா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு குறை சொல்ல முடியாது. அதுக்கு ரேட்டிங் அதுக்கு அப்போ அதுக்கு ஒரு 6 or 7 வச்சுக்கலாம். ஏன்னா அந்த குவான்டிட்டி கம்மியா இருக்கு. நீங்க நான் தான் கூட்டிட்டு வந்தேன், நீங்க தான் சொல்லணும். அப்படி வரீங்க. ஒரே ஒரு நிமிஷம். இந்த பஞ்சாயத்தை மட்டும் தீர்த்து வச்சிருங்க. இது வெறும் தண்ணி தானா? இல்ல, வெற்றிவேறு. வெற்றிவேலா? வெற்றிவேறு இல்ல, வெற்றிவேறு போட்டிருப்பாங்கல்ல பானையில, பெரிய பானையில. ஓகே. They called him a madman. அதுதான் வெட்டிவேர். அதுதான் வெற்றிவேல். ஒண்ணும் இல்லக்கா. இது இப்போ டிஃபன்ல எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும்? 7:30 to 11 வரைக்கும் டிஃபனு. 11 அப்புறமா 12 இருந்து 4 வரைக்கும் லஞ்சு. 5 இருந்து ஸ்நாக்ஸ் இருக்கும். நோயல் நோபல் ஸ்நாக்ஸ் இருக்கு. நோபல் நோபல் ஸ்நாக்ஸ்ல வந்து ஸ்வீட் கொல்கட்டை, ஸ்பைசி கொல்கட்டை, ஸ்வீட் பனீரம், ஸ்பைசி பனீரம், சொரக்காய் நூடுல்ஸ் இருக்கு, நவரத்னா ரைஸ் இருக்கு, ரிச் கார்டு சாண்ட்விச் இருக்கு. இதெல்லாம் வந்து டின்னர் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி புட்டி. ஈவினிங் ஸ்நாக்ஸ் 5 to 7 வரைக்கும். 7 இல்ல, ஆல்மோஸ்ட் நைட் வரைக்கும். ஓகே. அதுக்கப்புறம் அந்த பக்கம் தோசை, மில்லட் தோசை, ஹெர்பல் தோசை. தோசை எப்படி சுடுவீங்க? அந்த சைடு நைட் டின்னருக்கு ஈவினிங் சொன்னது எல்லாமே அப்படியே நைட் கண்டினியூ 10 வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. நான் தேங்க்ஸ். ஓகே, கமிங் பேக் டு தி மார்க். சொல்லுங்க உங்களோட மார்க் ஃபார் மீல்ஸ். 250க்கு எனக்கு பேசிக்கா அதுவும் செட் ஆகல. எனக்கு அது ஃபில்லிங்காகவும் இல்லை, எனக்கு சாப்பிடவும் முடியல. அதுதான் உண்மை. நான் திரும்பி வருவேன்னு கேட்டா நான் வர மாட்டேன். வரமாட்டியா திரும்ப? நானா வருவேன்டா. இல்ல எனக்கு சொல்றேன், எனக்கு செட் ஆகாது. நானும் திரும்ப வருவேன். ஆனா சொன்ன மாதிரி பிரைஸ் பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் அதிகம். பட் ரெண்டுத்துக்குமே நான் வந்து 8 தான் கொடுப்பேன். ரெண்டுக்குமே 8. சரி, அப்புறம் இந்த சரி ஓகே. இப்போ இந்த ஜாக் ஃப்ரூட்டுக்கு ஜாக் ஃப்ரூட் எனக்கு பெருசா பிடிக்கலங்க. டேஸ்ட் அவ்வளவா மார்க் போலோ 5. லோட்டஸ்க்கு 8. மத்த எல்லாத்துக்குமே 8. இதுக்கு மட்டும் ஜாக் ஃப்ரூட்டுக்கு மட்டும் 5. அது எனக்கு பிடிக்கலன்றதுனால. நான் வந்து எனக்கு மீல்ஸ் வந்து நான் சாப்பிடல. சரியா? ஏன்னா கிறிஸ் அண்ணா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. நான் ரசம் குடிச்சேன். சாம்பார் வந்து ஆல்ரெடி என்னோட இந்த ரைஸ்ல இருந்துச்சு, வெரைட்டி ரைஸ். அதை லைட்டா டேஸ்ட் பண்ணேன். அவ்வளவுதான் இருந்துச்சு. பெருசா கறி 2-3 எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அதெல்லாம் சாப்பிடல. ஆனா நான் உனக்கு எல்லாமே கொடுத்தேன். நான் மீல்ஸ்ல வந்து சாப்பிட்டதன் அடிப்படையில வந்து ஒரு 7 கொடுக்கலாம் மீல்ஸுக்கு.
அதே மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த நட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்துச்சு. வெரைட்டி ரைஸுக்கு வந்து ஒரு 8.5 தரலாம். இது வந்து பாயசம் வந்து மீல்ஸ் கூட கொடுத்த பாயசமும் நல்லா இருந்துச்சு, எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சது. அதுக்கும் 7 தருவேன். ஜாக் ஃப்ரூட்டுக்கு வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கு வந்து ஒரு 8. லோட்டஸ் வந்து ரொம்ப சீனி கலந்த அந்த ரோஸ் மில்க் மாதிரி தான் இருந்துச்சு. அதனால வந்து ஒரு 6 or 7. எனக்கு என்ன விஷயம்னா, எனக்கு வந்து இந்த சாப்பிட்டதை விட எனக்கு இந்த மேக்கிங் ப்ராசஸ் மேல எனக்கு பயங்கர கியூரியஸா இருக்கு. ஒரு 2 நாள் வந்து கிச்சன்ல வேலை செய்யட்டுமான்னு கேட்கலாம். ஆமா, அதெல்லாம் அந்த முளைக்கட்டின பயிரா இருக்கட்டும் எல்லாமே இனோவேட்டிவா வந்து நல்லா இருக்கும். அந்த வயசு எனக்கு சாப்பாடு உடம்புக்கு செட் ஆகலே நாக்குக்கு செட் ஆகல. இல்ல எனக்கு ஒரு மாதிரி ஃபில்லிங்கா இல்ல. எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கு. அப்படியா? எல்லாருக்குமே என்ன விஷயம்னா, இப்ப நான் ஓரளவுக்கு ஃபில்லிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா நான் 2-3 சர்வ் எடுத்து சாப்பிட்டேன். என்ன விஷயம்னா, நம்ம வீடியோ கண்டென்ட்டுக்காகன்றனால நம்ம டேஸ்ட் பண்ற மோட்லயே சாப்பிட்டனால நம்ம உங்களுக்கு எல்லாம் வந்து ஃபில்லிங்கா இல்ல போல இருக்கு. போற வழியில எங்கேயாச்சும் ஃப்ரைட் ரைஸ் கடையில நிப்பாட்டி நானா நல்லா சாப்பிடுற மோட்ல தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நானும் சாப்பிடுற மோட்ல தான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப ஃபுல்லா ஆயிடுச்சு. எனக்கு அவள் செட் ஆகல. ரியலி சாரி கைஸ், செட் ஆகல. நாங்க வந்து கணக்கு போட்டு பார்த்ததுல நம்ம எவ்வளவு கணக்கு போட்டிருந்தோம், ஒரு 1000 1200 200க்குள்ள எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 945. எங்களோட ஆவரேஜ் வீடியோ பட்ஜெட்டுக்குள்ள வந்துருச்சு. மேக்ஸ் போட தெரியலடா, புரிஞ்சுக்கங்க. சோ மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல்ல தட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க. அப்புறம் இந்த இடம் எங்க இருக்கு, இந்த இடம் எங்க இருக்குன்ட்டு நான் இன்ட்ரோல சொல்ல மறந்துட்டேன். இது வந்து தரமணி பேபி நகர்ல வந்து இருக்கு. இடம் பேர் ஆரோக்கிய அன்னம். எஸ்.